Hi students, இன்னைக்கு exercise 2.1ல first problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find all positive integers when divided by 3 leaves remainder 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறதுக்கு நம்ம வந்து ஒரு யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்ற ஒரு லெம்மா நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். இப்போ நார்மலா ஒரு நம்பர் எடுத்து நம்ம டிவைட் பண்ணலாம். நான் 2 உள்ள 7 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம டிவைட் பண்ணுவோம்? நார்மலான டிவிஷன் தான். இப்போ 3 2s are 6 அப்படின்னு போடுவோமா? அப்ப ரிமைண்டர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 7ல 6 போச்சுன்னா 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப இந்த 3 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோஷியன்ட்னு சொல்லுவோம். இந்த 1 என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 என்னது நம்மளுக்கு? டிவைசர். இந்த 2 என்னது? டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7 வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிவிடெண்ட்னு சொல்லுவோமா? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதை வந்து நம்ம ரொம்ப சின்ன கிளாஸ்லயே நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அவ்வளவுதான். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை நம்ம எழுத போறோம். இப்ப இந்த 7 எடுத்து எழுதிக்கலாம். இப்ப இந்த 7 எப்படி வந்துச்சு? இந்த டிவைசரையும் கோஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற ஆன்சரோட என்ன பண்ணுவோம்? ரிமைண்டரை ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? டிவிடெண்ட் கிடைச்சிருமா? இப்ப பாருங்க. இப்ப இந்த 7 எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அப்ப டிவைசரையும் இன்ட்டு கோஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். பிளஸ் வர்ற ஆன்சரோட என்ன பண்ண போறோம்? ரிமைண்டரை ஆட் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? 2 3s are 6 6 plus 1 என்னது? 7 வந்துருச்சா? நம்மளோட டிவிடெண்ட் வந்துருச்சா? ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த நம்பர்ஸுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வேரியபிள்ஸ் கொடுக்க போறேன். 7 என்னது நம்மளுக்கு? டிவிடெண்ட். அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் கொடுக்க போறேன். ஏ அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்க போறேன். இப்ப இந்த டிவைசர் என்னது? 2. இதுக்கு ஒரு நேம் கொடுக்க போறேன். பி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 என்னது நம்மளுக்கு? கோஷியன்ட். அதுக்கு கியூனே வச்சுக்கலாம். பிளஸ் இந்த 1 என்னது? ரிமைண்டர். அதை வந்து நம்ம ஆர்னே வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இதை தான் யூஸ் பண்ண போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு. இதுல இந்த ஆர் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 0 less than or equal to r less than b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ரிமைண்டர் என்னது? எப்பயுமே எப்படி இருக்கும்? ஒண்ணு 0வா இருக்கும் ரிமைண்டர். அப்படிதானே? இல்லைன்னா 0வை விட பெரிய நம்பரா இருக்கும். ஒண்ணு 0வா இருக்கும், இல்ல 0வோட பெரிய நம்பரா இருக்கும். அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கும். 0 1 2 அப்படி போயிட்டே இருக்கும். நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. அதான் இதுக்குரிய மீனிங். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் லெஸ் தென் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் லெஸ் தென் பின்னா என்னது? பி என்னதுங்க நம்மளுக்கு? 2. அப்ப 2ன்னு என்னது? டிவைசர். எப்பயுமே ஆர் எப்படி இருக்கும்? டிவைசரை விட சின்ன நம்பரா தானே இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஆர் எப்படி இருக்கும்? டிவைசரை விட சின்னதா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் 0 less than or equal to r less than b அப்படின்ற இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப புரிஞ்சுதா? இதுதான் லெம்மா, நம்மளோட யூக்ளிட் டிவிஷனோட லெம்மா. இதை தான் இப்ப போய் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துல யூஸ் பண்ண போறோம். சொல்யூஷன் எழுதிக்கலாம். நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா எழுதிக்கலாம். a is equal to bq plus r. இதுல r என்னன்னு சொல்லிட்டாங்க? 0 less than or equal to r less than b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப பாருங்க நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். எதை யூஸ் பண்ணின்னு பாருங்க. டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 2 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம 3ஆல டிவைட் பண்ண டிவைசர் தானே நம்மளுக்கு இங்க 3. அப்ப அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? பீன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரிமைண்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப r is equal to 2. ரிமைண்டரை நம்ம rனே எடுத்துக்கலாம். ஓகே, இங்க ஃப்ரண்ட்ல எழுதிருங்க. பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். இப்ப இந்த பியையும் ஆரையும் போய் இந்த இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்ப ஏ அப்படியே வச்சுக்கலாம். சீக்வல் டு பிக்கு பதிலா 3 போட்டாச்சு. கியூ தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் அகைன் ஆருக்கு பதிலா அவங்க 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கியூக்கு பதிலா நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப லெட் q is equal to 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தானே எல்லாமே. ஸோ 0 1 2 3 4 5 இப்படி போயிட்டே இருக்கும்.
இந்த வேல்யூஸை போயிட்டு நம்ம இதுல போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப இஃப் q is equal to 0வா இருந்துச்சு அப்படின்னா அப்ப a is equal to 3, q பதிலா என்ன பண்ண போறோம்? 0 போட போறோம், பிளஸ் 2 அப்படின்னு இருக்கும். அப்ப 3 into 0 0 ஆயிரும். 0 plus 2 a is equal to நம்மளுக்கு என்னன்னு வந்துரும்? 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். அடுத்து நம்ம q பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். if q is equal to 1 இருந்துச்சுன்னா அப்ப a is equal to 3, அப்ப என்ன பண்ண போறோம்? q பதிலா இங்க 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம், பிளஸ் 2 அப்படின்னு இருக்கும். அப்ப 3 1s are 3 plus 2 இருக்கும். a is equal to 3 plus 2 5 வந்துரும். அடுத்து if q is equal to நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a is equal to 3, q இருக்கிற இடத்துல 2 போட்டுக்கலாம், பிளஸ் 2 அப்படின்னு இருக்கும். 3 2s are 6 plus 2, 6 plus 2 8. next if q is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். a is equal to 3, q இருக்க இடத்துல 3 போட்டுக்கலாம், பிளஸ் 2 அப்படின்னு இருக்கும். 3 3s are 9, 9 plus 2 11. இப்ப a is equal to 11 அப்படின்னு இருக்கும். அடுத்து நம்ம 4 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் q வேல்யூ. இப்போதைக்கு நம்ம 3 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், அது வரைக்கும் போதும். அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்? therefore positive integers r அப்படின்னு போட்டுட்டு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 5 8 11 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். 2 5 8 11 போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.